உங்க குடும்பத்தை நீங்களே அழிச்சிடலான்னு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டி சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. ஒரு ஆம்பளை வெளிய உலகத்தையே ஜெயிச்சாலும் தான் உசுரா நேசிக்கிற பொண்டாட்டி முன்னாடி எப்பவும் தோத்து போவான். அவகிட்ட மட்டும்தான் முழுசா சரணடைவான். உங்க அன்பால அவனை மடியில தூங்குற குழந்தையா மாத்தலாம், இல்ல அவமானத்தையும் வலியையும் கொடுத்து ஒரு பைத்தியக்காரனாவோ மிருகமாவோ கூட மாத்தலாம். பொண்ணுங்க அழுதா இந்த உலகமே ஆறுதல் சொல்லும். ஆனா மனசு உடைஞ்சு யாருக்கும் தெரியாம ஒரு ஆம்பளை தனிமையில வடிக்கிற கண்ணீர் நரகத்தை விட கொடுமையானதுமா. ஊர்ல பேசப்படுற பெரிய இடத்து பிரச்சனையா இருக்கட்டும், சாதாரண மனுஷனா இருக்கட்டும், வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ரணமா செத்துக்கிட்டீர ஆம்பளைங்க இங்க நிறைய பேர். ஒரு குடும்பத்தை உடையாம ஒழுக்கமா அரவணைச்சு கொண்டு போற முழு பொறுப்பும் ஒரு பொண்ணு கையில தான் இருக்கு. ஒரு வீட்டை உருவாக்குறதும் நாம தான், அதை உடைக்கிறதும் நாம தான். வாழ்க்கையை நல்லா வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை அமைய மாட்டேங்குது, நல்லா அமைஞ்சவனுக்கு எப்படி வாழணும்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் இப்ப உலக வழக்கம். பாட்டி சொல்ற இந்த ஒரு வரியை எப்பவும் மறக்காதீங்க. உறவுகள் கண்ணாடி மாதிரி, அதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. விட்டு